ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 90s கிட்ஸோட ஒரு 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 விதத்தில் ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான். ஆக்சுவலாக இது வந்து இப்போ நிறைய பேர் செய்கிறதே இல்லை. அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய செஞ்சு கொடுப்பாங்க, அம்மாவும் பாட்டியும். ஸோ அந்த டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து என்னன்னு எனக்கு என்ன நேமுன்னு தெரியும், பட் இதுதான் நேமான்னு எனக்கு தெரியாது. பட் இதோட பேர் வந்து உப்பு உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். பட் ஏன் அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதை தீயால் ஆகக்கூடாது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதையும் வறுத்துட்டு அரிசி வந்து ஆல்ரெடி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கணும். அது வந்து கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த அரிசியை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக கலந்து இந்த மிக்சர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கட்டியாக இந்த மாதிரி ஆகிடும். நல்லா கட்டியாகிற வரையும் நம்ம எவ்வளோ வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு வந்து அளவு இல்லை. பட் நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி ஸ்டேஜில் கட்டியாகணும். இது வந்து நல்லா கட்டியாகி நமக்கு இப்படி தொடும்போது நம்ம கையில் ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஒரு இட்லி குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஆயிலெலாம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் வந்து நல்லா வெந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தேங்காய்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.